guys, நான் சுரேந்திரன். நம்ம சேனல் இருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா vlogs, moto vlogs, அதே மாதிரி travel content வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 1 vlogல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பெருந்துறையிலிருந்து திருப்பதி கிட்ட போய் vlog எண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா vlog ரொம்ப பெருசாக வந்துருச்சுங்க. அதனால தான் ஏகப்பட்ட கிளிப்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த vlogல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குங்க போகிற வழியெல்லாம். அதே மாதிரி பஸ்ஸு டிரைவிங்காக இருந்தாலும் சரி, அண்ணன் அடிச்சு பிரிச்சிருப்பாரு. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒன்ஸ் மோர் சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா vlogs, moto vlogs, அதே மாதிரி travel content வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதனால் மூஞ்சி எவ்வளோ டயர்டாக இருக்குன்னா மணி 4 மணி ஆச்சுங்க. ஸோ வந்துட்டு அதிகாலையில் இருந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாளாக வீடியோவே போடல. ஸோ அதனால தான். சரிங்களா? ஸோ ஓகேங்க, வந்துட்டு வளவளன்னு இழுக்க விரும்பல. ஸோ நம்ம திருப்பதிக்கு போகலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிடுச்சு. மேலே போகிறதுக்குன்னா மேலே இல்லை. ஸோ மலை மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு வரக்கே வந்துட்டு 160 ரூபாயாமா. ஸோ எனக்கும் நம்ம டேடி முன்னேற்ற கழகமுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 320 ரூபா. ஸோ மேலே போயிட்டு 22ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கலாமாம்மா. 22ஆம் தேதி வரைக்கும் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காய்ஸ், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ 22ஆம் தேதி வரைக்கும் வேலிடுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது நீங்கள் கீழேருந்து மேல் திருப்பதி போயிட்டு மேல் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 3 நாள் இருந்துக்கலாம். ஸோ 3 நாள் இப்போ போகிறப்பே டிக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ மேலே போயிட்டு 3 நாள் நீங்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 3ஆவது நாள் ரிட்டன் வரும்போது நீங்கள் அந்த முன்னாடி எடுத்த டிக்கெட்டை மட்டும் காட்டினா போதும். நீங்கள் திருப்பி காசு கொடுத்து டிக்கெட் வாங்க தேவையில்லைங்க. அப்படி தானே சொன்னாங்க. ரிட்டன் வர வரைக்கும் 22ஆம் தேதி வரைக்கும் வேலிடாமாங்க. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த சைட் பஸ் வருமாமா. ஸோ வந்துட்டு எப்படியே மேலே போகிறது. ஸோ நான் உங்களுக்கு மேலே போகிறது அப்படியே காட்டேன். ஸோ வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ டைம் என்னன்னா ஒரு 4:30 இருக்குமா, 5:30 மணி 5:30 ஆச்சாமாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வெடி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் பாருங்க. ஸோ கைஸ், இந்த பிளேஸ் நான் எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மேல் திருப்பதி போகிறக்கு முன்னாடி டோல்கேட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் போனாவோ இல்லை நீங்கள் நடந்தே போனாலோ ஸோ உங்களோட லக்கேஜஸ், பேக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் போகிறப்ப ஆல்கஹால் கண்டென்ட் எதுவுமே எடுக்காமல் போங்க. எல்லாரும் நல்லபடியாக போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். சுகாய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பதி தாங்க. ஸோ நம்ம வந்த பஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக ரூம் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி வரதாக தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அப்படியே பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்துட்டு அப்படியே சரி டைரெக்டாகவே வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறப்ப நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி சில்லுன்னு இருக்குது. டைம் என்னப்பா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:22 ஆகிடுச்சுங்க. ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட 6:30 போகுது. ஸோ இங்கே பாருங்க, வேலூருக்கு பஸ் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்த பஸ்ஸுங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் அது. ஸோ இது வந்து ஃப்ரீ பஸ் ஆமாங்க. பார்க்கறதுக்கே ஒரு டிசைனாக இல்லை. ஸோ அண்ணன் ஹில்ஸில் அடித்து கொளுத்திட்டு வராருங்க. ஸோ இதில் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹில்ஸில் வந்துட்டு போகிறக்கு ஒரு வழி வரக்கு ஒரு வழியாமாங்க. ஸோ அதனால் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வராது. ஸோ நம்ம வந்துட்டு ஜம்முன்னு போகிற வழி போயிட்டு இருக்கலாம்.
பூரா கடை வீதியாக இருக்குது. அப்படியே ஸோ வர வழியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்னால் ஃபுல்லாலாம் ஷூட் பண்ண முடியலங்க. ஸோ வந்துட்டு அண்ணன் அப்படி இப்படி பட்டுக்கு போகிறாரு பஸ் அப்படி இப்படின்ட்டு என்னால் உட்கார கூட முடியல. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எங்கே அங்கேயா? ஸோ கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. காலையில் இருக்கிற டைமுக்கும் நான் மழை ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நேரம் மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட கீழே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்துச்சு. அப்படியே மேலே வர பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஊதுனா அப்படியே புகை வருதுங்க வாயிலிருந்து. நல்லா இருக்கு. ஃபுல்லாக கடை வீதி தான். ஃபுல்லாக கடை வீதிட்டாங்க இங்கே. அதான் பழைய ரவுண்டாக நான் கேட்குறது. நீட்டாக இருக்கும் பாத்ரூம் எல்லாம். ஆமாம் சொன்ன மாதிரி. ஸோ வந்த வழிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் மொபைல் எடுக்க பார்க்குறேன். ஸோ மொபைல் எடுத்தால் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு போக அப்டேட் பண்ணுறேன். तिरुमला आने वाले भक्तगण இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக கடை பண்ணிட்டாங்க. அப்படியே கடைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பொரியெல்லாம் அப்படி தூக்கி போடுறாங்க. வந்து சாப்பிட்டு இருக்குது. அழகாக இருக்கு. நம்ம வேற காலங்காத்தால டீ குடிக்கிறேன். டீ குடிச்சிட்டு அதோட வேலையை காட்டாமல் இருந்தால் சரி. என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு டீயை பார்த்தீங்கன்னா 20 ரூபா சொல்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல. திருப்பதி வரீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இங்கே சாமி கும்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய க்யூவாக நின்றுருந்தாங்க கீழே. அது வந்துட்டு அது திருப்பதின்னு சொல்லுவாங்களாம்மா. கீழே வந்துட்டு திருப்பதி, மேலே வந்துட்டு திருமலை அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய க்யூ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் போகும்போது காட்டுறேன். நைட் வரும்போது பார்த்தீங்கன்னா வ்ளாக் எடுக்கல. ஏன்னா ஃபுல்லாக கருப்பாக இருட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு வந்துட்டு போகிறப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ఏదైనా కావచ్చు, మరి కారణం వేరే ఏదైనా కావచ్చు, అది ఆ క్రూరమైన జంతువు ద్వారా కూడా రక్షించబడుతుంది. కొన్ని సందర్భంలో చిన్న జంతువుల ద్వారా, చిన్న కారణాల ద్వారానే சாமியாக இருக்குது. இதெல்லாம் அப்படி மாறவே இல்லை. அப்படியே இருக்குது. கோயில் ரொம்ப பக்கத்தில் தெரியுது. வந்துட்டு எப்படி தெரியுது? தூரத்தில் காட்டுது. தூரமாக காட்டுது. ஸோ கைஸ் என்னோட கேமில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் அவுட்டுங்க. மொபைல் வச்சு நம்ம கேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செத்து போச்சு. ஸோ அதனால் நம்ம டேடி மீட்டர் கலக்கம் ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அவர் ஏன் அப்படி குள்ளா போட்டிருக்காருன்னா குளிர், சரியான குளிர் இங்கே, அதனால் குள்ளா போட்டிருக்காரு. பேக்ரவுண்டில் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் கேட்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு கவுண்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். லட்டு வந்த வேலையை கரெக்டாக பார்க்கணும்ல. சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது என்ன, லட்டு வாங்க வேண்டியதான். மாறி வேண்டுமா? இல்லை, கரெக்டாக தான். சா பிரசாதம் கற்பனை அபிஸ்ட் பேக் கேமரா. ஸோ உங்களுக்கு பேக் கேமரா அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஆஹா, லட்டு வாசனை தூக்குதே. ஆக்சுவலாக இது வந்துட்டு லட்டு கவுண்டர். ஆமாங்க, அந்த இடத்த பாருங்களேன்.
லட்டு தானே வாங்கிட்டு இருந்தேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஆமாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக லட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பில்டிங்கில் ஒவ்வொரு கவுண்டராக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆளுங்க டியூட்டி மாற்றிட்டு இருந்தாங்க. அதாவது லட்டு கொடுப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டி மாற்றிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த ஃபுல்லாக கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்டு வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குனா ஒரே ஒருத்தர் மட்டும் டியூட்டி மாற்றிட்டு வந்தார், போய் முடிஞ்சு. அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு எல்லாம் பெருசாக வீடியோவே மேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு லட்டு வாங்கிட்டு கோயில் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ கோயில் விட்டு வெளியே வந்து எனக்கு பயங்கர டயர்டாயிடுச்சு. ஸோ வந்துட்டு தூக்கம் இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோமே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம மேல் திருப்பதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் ஏறிட்டு கீழே திருப்பதிக்கு வந்தோம். ஸோ வந்துட்டு ஃப்ளாட்டுங்க, நான் வந்துட்டு தூங்கிட்டேன். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு போனோம். காலேஜ் டீ என்னமோ வரும். ஸோ அதான் வந்துட்டு ப்ரொனவுன்சிங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போனோம். அது எங்கே இருக்குன்னா திருப்பதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு போயிட்டு ரூம் தேடுறோம் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ வந்துட்டு அவன் இந்த குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 ரூபா கேட்குறானுங்க, 750 ரூபா கேட்குறானுங்க. ஸோ வந்துட்டு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூமாக பார்த்து எடுத்தோம். ஸோ ரூம் எடுத்துட்டு நான் வந்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்த உடனே வீடியோ தான் மேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு அந்த வீடியோ அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி சில கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேடி மினிட்டர் கழகம் மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தேன். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, எல்லா வீடியோ கிளிப்ஸுமே டெலிட் பண்ணி விட்டாருங்க. எனக்குலாம் மனசே இல்லை. ஏன்னா அந்த லட்டோட ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபியோட ரேட்டு. ஸோ ஜிலேபியே என்னமோ வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு லட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய லட்டோட ரேட்டு 200 ரூபா போட்டிருந்தாங்க. எப்படா 200 ரூபா கொடுத்து வாங்குறீங்க இருந்துச்சு. ஸோ நான் எதனால இந்த இடத்துல இப்போ வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல நான் லட்டு வாங்கிட்டு இருந்திருப்பேன், திடீர்னு ஒரு ரூமுக்கு போய் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால அந்த ஒரு தெளிவான கண்டினியூட்டி வராது அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதியம் 12:22 ஆயிடுச்சு. ஸோ ரூம் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அலைஞ்சோங்க. ஸோ வந்துட்டு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக ஒரு நல்ல ரூம் கிடச்சிருச்சு. ஸோ ரூம் ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு 500 ரூபாங்க. ஸோ வந்துட்டு நம்ம 500 ரூபா பட்ஜெட்லேயே முடிச்சாச்சு. ஸோ என்னங்க நம்ம வந்துட்டு ஏதோ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்துட்டு சரி நம்ம டேடி சொல்கிறாரேங்கிறதுக்காக தான் நானே வந்தேன். ஸோ அது என்னன்னா நம்ம குளிச்சுட்டு பரிகாரம் முடிச்சுட்டு திருப்பி குளிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புறது தான். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 750 ரூபா கேட்டாங்க. ஸோ 1000 ரூபா கூட ஒரு சைடு கேட்டாங்க. ஒருத்தர் 500 ரூபாய்க்கு ரூம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னான். பார்த்தீங்கன்னா மேலே கூரே கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பியாக இருக்குது. எதை நம்பி நம்ம வந்துட்டு அதில் தங்குறது? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2-3 சைடு வந்தோம். ஸோ வந்துட்டு இந்த நல்ல ஒரு ரூம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி காலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா தான் ப்ளாக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம கடைசியாக அந்த லட்டு வாங்குறதுக்கு போயிருப்போம். ஸோ லட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க. எங்கே பேக்குள்ளே எடுத்து வச்சுருக்காப்ல. ஸோ நான் வந்து சரி பாருங்க. ஸோ வந்துட்டு லட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சு. பயங்கர க்யூ நிறைய நின்றுருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோவே எடுக்க முடியல, மொபைலே எடுக்க முடியல, நெருக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஒரு வேலை லட்டு வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் டயர்டுங்க, அதனால நான் பெருசாக எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கல. அதே மாதிரி நான் மொபைல் சார்ஜ் போட்டுக்கல பாருங்களேன். ஸோ என்னோட மொபைலும் சார்ஜ் அவுட்டு, நம்ம கேமராவும் சார்ஜ் அவுட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம மொபைலை வச்சுட்டு ஸோ வந்துட்டு மேலே கேம் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு 2 போட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு சார்ஜ் சரியாக போட முடியல. ஸோ வந்துட்டு இப்போ தான் போடுறேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருப்பானுங்க. ஸோ வந்துட்டு திட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு திங்கக்கிழமை காலேஜ் வேறு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ பார்ப்போங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அநேகமாக பார்ட் 2 பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு கோயிலில் வந்துட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாகுது, ஸோ அதே மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் சொல்லியிருந்தீங்க நம்ம சேனலில் வ்ளாக்ஸ், மோட்டோ வ்ளாக்ஸ், அதே மாதிரி ட்ராவல் கண்டிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணால் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னோட ஒவ்வொரு மோட்டிவேஷன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதனால் நீங்கள் லைக் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகேங்க. ஸோ வந்துட்டு பார்ட் 3 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பார்ட் 2 வீடியோ இதோட முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. ஸோ பார்ட் 3 வீடியோ சந்திக்கலாம். சரிங்களா? டாட்டா.